Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திருநெல்வேலி மாவட்டம் முன்னீர்பள்ளம் பகுதியில் திமுக தெற்கு ஒன்றிய பொருளாளர் செல்வசங்கர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜா, இந்த விசாரணையை எந்த கோணத்தில் போலீசார் முன்னெடுத்திருக்கிறார்கள்? விவரங்கள். வணக்கம். நெல்லை அடுத்த முன்னீர்பள்ளம் அருகே உள்ள கீழ முன்னீர்பள்ளத்தைச் சேர்ந்த செல்வசங்கர் இவர் பாளை தெற்கு ஒன்றிய திமுக பொருளாக இருந்து வருகிறார். இன்று அதிகாலை 3 மணி அளவில் திடீரென வீட்டு முன்பு பயங்கர சத்தம் கேட்டது. உடனே வீட்டில் இருந்தவர்கள் வெளியே வந்து பார்த்தபோது தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. இதனை அடுத்து அதை தண்ணீரை ஊற்றி அணைத்தனர். அப்போது வீட்டின் முன்பு பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் அதிர்ச்சி அடைந்த செல்வசங்கர் உடனடியாக முன்னீர்பள்ளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன்படியில் காவல் ஆய்வாளர் சுரேஷ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களும் ஆய்வு செய்த போது 4 பேர் கொண்ட கும்பல் அங்கு வந்து செல்வசங்கர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியது தெரிய வந்தது. அந்த காட்சிகளை வைத்து மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வென்றினர். செல்வசங்கர் கட்சி நிகழ்வுகளுக்கு கொடிகள் மற்றும் கட்சி பணியை மொத்தமாக எடுத்து செய்கிறார். இவரது மனைவி சரஸ்வதி இவர் பாளை யூனியன் கவுன்சிலராகவும் பதவி வகித்து வருகிறார். முன்பகை காரணமாக செல்வசங்கர் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசிருக்கலாமா, ஏதேனும் அரசியல் தொடர்பான பிரச்சனைகள் அவர் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதா அல்லது வேற ஏதேனும் காரணம் உள்ளதா என காவல்துறையினர் பல கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.